ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் டைப் 1 and 2 இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சு பட்டர்ஃப்ளை ஸ்டிச். இதில் டைப் 1 பார்க்கலாம். இப்போது டைப் 1, 2 ரெண்டையுமே இதே வீடியோவில் நான் கவர் பண்ணிடுறேன். பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு டைப் 1 பார்க்கலாம். டைப் 1 வந்துட்டு இந்த மாதிரி இசட் டைப்பில் வரும். இதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, இங்கேயும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த அகலத்தை நான் சொல்கிறேன், சரிங்களா? இந்த மாதிரி இசட் டைப்பில் இருக்கும். இங்கே போடுறேன் பாருங்கள், இசட் டைப்பில் இதுவும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இப்போது இங்கே ஆரம்பித்து இங்கே கொண்டு வந்துட்டு எடுத்துக்காமல் இருக்க லாக் மறுபடியும் இங்கே இந்த பக்கமாக வந்துடணும். நம்மளோட ரைட் சைடு வந்துட்டு இப்படி இந்த மாதிரி போன மாதிரி எக்ஸ் வந்துட்டு ட்விஸ்ட் ஆன மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது எங்கே சரி, இப்போ டைப் 2 பார்த்துடலாம். இப்போது நம்ம பார்க்க போகிறது டைப் 2. டைப் 2 எப்படின்னா ஃப்ளாட் லோடிங் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா உங்களுக்கு? ஃப்ளாட் லோடிங்கில் இப்படி ஸ்ட்ரைட்டு, கிராஸ் கிடையாது, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போடுவோம்ல. ரொம்ப கிளாத் தெரியாமல் நான் உங்களை போட சொல்லியிருப்பேன். ரொம்ப அடைச்சிட்டு போடக்கூடாது. இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா ரொம்ப அடைச்சிட்டு கிளாத் தெரியாமல் ஃப்ளாட் லோடிங் நான் உங்களை போட சொல்லியிருப்பேன். ஆனால் இதை வந்துட்டு அப்படி போடக்கூடாது. கொஞ்சம் தள்ளி போட்டு இதை வந்துட்டு 3 பிரிக்கலாம், இல்லைனா 5 பிரிக்கலாம். அது கம்மியாக பிரிச்சிங்கனாலும் நல்லா இருக்காது, அதுக்கு அதிகமாக பிரிச்சிங்கனாலும் நல்லா இருக்காது. சரிங்களா? இதை எங்கே போடலாம்? ஃபில்லிங்க்கு யூஸ் ஆகுமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபில்லிங்கில் நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். இப்படி ஒரு யூ ஷேப் நெக்கு இருக்குது அப்படின்னா, எனக்கு ட்ராயிங் கொஞ்சம் அப்படி இப்படி தான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே 3 லைன் வந்துட்டு செயின் ஸ்டிச் கொடுத்துருவோம். அடுத்தது ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கஸ்டமர் பீட் ஒர்க் வேணாம், ஏன்னா நம்ம நெக்கை சுற்றி 1 இன்ச்சோ கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா? இல்லை சிஸ்டர் அதுக்கப்புறம் பீட் வேணாம் அப்படின்னாங்கன்னா, பீட் ஒர்க் அதிகம் வேணாம் அப்படின்னாங்கன்னா, இந்த நெக்கை சுற்றி நீங்கள் வந்துட்டு இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு யூ நெக்லைனில் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஹோம் ஒர்க் வந்துட்டு யூ நெக்லைனில் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நார்மலாக ஒரு மினியேச்சர் யூ போட்டிங்கன்னா கூட போதும். நான் வாட்டர் ஃபில்லிங்க்கே சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி பீடு வாட்டர் ஃபில்லிங்க்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதை மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டைப் 1 அப்படின்றது இசட் மாதிரி வரும், எக்ஸ் ட்விஸ்ட் ஆன மாதிரி வரும். டைப் 2 அப்படின்றது ஃப்ளாட் லோடிங். ஓகேங்களா? ஃப்ளாட் லோடிங்கில் ஸ்ட்ரெயிட் லோடிங் போட்டுட்டு 3 பிரிக்கலாம், 5 பிரிக்கலாம் அந்த ஸ்டிச்சை. சரிங்களா? இங்கே நம்ம என்னாட் வச்சுருவோம் இல்லையா? சாரி, குட்டி லாக் வச்சுருப்போம். 3 பிரிக்கிறதுன்னு இதோட லாக் போட்டுருவோம். இதுக்கு சென்டரில் நம்ம பீட் கொடுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். பால் பீட் கொடுக்கலாம், பீட் கொடுக்கலாம், அந்த மாதிரி நம்மளோட விருப்பம். இப்போ வாங்க நான் கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வாங்க கிளாத்தில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஷேப் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் வந்துட்டு டைப் 1க்கு நம்ம பார்ப்போம். இங்கேருந்து த்ரெட் எடுத்துட்டு இங்கே நேர் கிராஸாக கொண்டுட்டு வந்துட்டு, உங்களுக்கு தெரியுதுங்களா? கிராஸாக கொண்டுட்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக். அப்புறம் இந்த பக்கம் போகக்கூடாது, இப்போ இந்த பக்கம் வந்துடணும். ஒரு ஸ்டிச் எடுத்துக்காமல் இருக்க லாக். மேலேருந்து ரைட் சைடு, கீழேருந்து போகும்போது லெஃப்ட் சைடு. மேலே லாக் வைக்கணும். அடுத்தது இந்த சைடு எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக். உங்களுக்கு பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக புரியும் இந்த ஸ்டிச்சு. ஒரு செயின்னு, மேலே ஒரு எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக், கீழே லைன் 2ல் ஒரு செயின் எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக், ஃபஸ்ட் லைனில் ஒரு செயின் எடுத்துக்காமல் இருக்க லாக், இந்த லைனில் ஒரு செயின் எடுத்துக்காமல் இருக்க லாக், என் நாட். இன்னும் கூட ஒரு டைம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லைனில் ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன் 1, லைன் 2, இங்கேருந்து நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த சைடு நம்ம கொண்டு வந்துடுறோம், லெஃப்ட் சைடு.
இசட் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்துட்டு மேலே போகும்போது லெஃப்ட் சைடு நம்மளுக்கு ஸ்டிச் வரணும், ஒரு செயின் ஒரு லாக். கீழ் லைனில் வரும்போது ரைட் சைடில் நம்மளுக்கு ஸ்டிச் வரணும். அப்போ தான் அந்த எக்ஸ் வந்துட்டு ட்விஸ்ட் ஆன மாதிரி கிடைக்கும். சரிங்களா? லைன் 1 செயின் லாக், லைன் 2 செயின் லாக், லைன் 1 செயின், லைன் 2. இதே தான் நம்ம வந்துட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸாக பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 டைம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போது டைப் 2 பார்க்கலாம். டைப் 2 எப்படின்னா ஃப்ளாட் லோடிங் போட்டுக்கோங்க. இங்கே எடுத்துட்டு த்ரெட் எடுத்துட்டு இதே மாதிரி ஃப்ளாட் லோடிங் மாதிரி ரொம்ப நெருக்கமாக வேண்டாம். இதை கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக தான் போடுறேன், ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தானே ஃப்ளாட் லோடிங். லைன் 1ல் ஒரு செயின் மேலே ஒரு லாக், லைன் 2ல் ஒரு செயின் மேலே ஒரு லாக். இது கொஞ்சம் ஃப்ளாட் லோடிங் போடுற மாதிரி ரொம்ப நெருக்கமாக வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ 3 இல்லைனா 5 நம்ம பிரிச்சுருவோம். 3 பிரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைனா 5 பிரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை அதுக்கு அதிகமாக பிரிச்சிங்கனாலும் நல்லா இருக்காது, அது கம்மியாக பிரிச்சிங்கனாலும் நல்லா இருக்காது. இப்போ தான் நம்ம கிளாஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம், நான் கம்பல் பண்ணலை. நீங்கள் நம்மளோட சேனல் பிடிச்சிருக்கு, நம்மளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னா ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க அந்த சிங்கிள் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, அதை கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நம்மளோட இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள் சிஸ்டர்னு சொல்லுங்கள், நான் ஓகே சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டா பேஜில் வந்து எனக்கு ஒரு லாஸ்ட்டாக போட்ட வீடியோவோ ஏதோ ஒரு வீடியோ கீழே ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த ஐடி ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட இமேஜை எனக்கு ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்மளும் கனெக்டிவிட்டியாக இருக்கலாம். எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் அதில் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போது ஜரி த்ரெட் எடுத்துக்கலாம். இதுலேயே கூட நம்ம பிரிக்கலாம், இல்லை கான்ட்ராஸ்ட் கலரில் பிரிக்கலாம். சரி ஓகே, நான் இதுலேயே பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு ஆப்போசிட் கலர் கூட எடுத்துக்கோங்க. இப்போது 3 பிரிக்கலாம், இல்லைனா 5 பிரிக்கலாம். இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதையே இப்படி தள்ளி விட்டுட்டு எடுக்கணும். தள்ளி விட்டுட்டு த்ரெட் எடுத்துகிட்டு 5 பிரிக்கலாம். 1 2 3 4 5 இங்கே இதில் சென்டரில் நீடில் விட்டு இப்படி தள்ளிக்கோங்க. இப்படி தள்ளி ஒரு ஸ்டிச், மறுபடியும் இந்த ஸ்டிச்சை இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு ஒரு ஸ்டிச், மறுபடியும் 5 எங்கே வருது, 1 2 3 4 5 இந்த கேப்பில் கொண்டுட்டு வரணும், இந்த கேப்பில். ஓகேங்களா? அதாவது தள்ளி விட்டுட்டு தள்ளி விட்டு பாருங்கள் சிக்கில்லாமல் வருதா அப்படின்னு. இங்கே ஒரு ஸ்டிச், இதுவே பீட் கூட கொடுக்கலாம். இப்படி தள்ளி விட்டுட்டு எடுங்க. பீட் கொடுக்குறது அப்படின்னா ஒரு சுகர் பீட் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பெரிய பீடு, இப்போதைக்கு என்கிட்ட பெரிய பீடு தான் இருக்குது, நான் அந்த பீடு உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன். நீங்கள் சின்ன பீட் கூட கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு என்கிட்ட பெரிய பீடு தான் இருக்குது. இங்கே ஒரு 5 ஸ்டிச் அப்படின்னா இப்படி தள்ளி விட்டுட்டு இங்கே பஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பக்கமாக தள்ளணும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு பண்ணிவிட்டு, இதே பீட் கொடுக்குறேன் அப்படின்னா 2 நூல் வருதா அப்படிங்கிறது கவனமாக பார்த்துக்கோங்க. பீட் கொடுக்குறது அப்படின்னா இப்படி தான். ஸோ உங்களுக்கு பீட் கொடுக்குறதும் நான் சொல்லிட்டேன்.
ஜரியில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இப்போ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி திங்கக்கிழமை என்ன தேதி 28ஆம் தேதி. இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இப்போ 10 மணி 9:30 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் நான் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இனி எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணி மறுபடியும் 11 மணிக்கு நான் போஸ்ட் பண்ணணும். அதனால் நான் போய் சாரியெல்லாம் தேடிட்டுருக்கல. ஸோ பீடும் தேடலை, இருக்கிற பீட் கொடுத்து நான் உங்களுக்கு இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வாரம் நம்ம லைவ் கிளாஸ் வரலாமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. ஏன்னா ஃப்ரைடே லைவ் வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒரு ப்ளவுஸ் ஒன்று பண்ணணும். ஸோ உங்களுக்கும் பேசிக் கிளாஸ் வந்துட்டு இதோட கம்ப்ளீட் ஆகிருச்சு. இன்றைக்கி திங்கக்கிழமை இந்த வீடியோ போடுறேன். பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தான் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ போடுறேன். புதன்கிழமை உங்களுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் மார்க்கிங் கிளாஸ் கொடுத்துட்றேன். சில்க் காட்டனில் ப்ளவுஸ் மார்க்கிங் கிளாஸ் கொடுத்துர்லாமா, ப்ளவுஸ் மார்க்கிங் கிளாஸ் கொடுக்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ப்ளவுஸ் மார்க்கிங் கொடுக்கலாம் அப்படின்னிங்கன்னா புதன்கிழமை ப்ளவுஸ் மார்க்கிங் கொடுத்துட்டு வெள்ளிக்கிழமை நான் லைவில் அந்த கிளாஸுக்கு வந்துட்டு நெக்லைன் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இந்த வாரம் வேண்டாம், இன்னும் ஸ்டிச்சே ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்ன சொல்லித்தரதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜை நம்மளோட இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.